ஃபோன் பண்ணி என்னை வாங்க எக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு சொன்னான். நான் வந்து சரின்னு வந்தேன். அநியாயமா என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு 2 லட்சத்தை கொடுத்துட்டு என்னை உடனே ஓடு துரத்திட்ட கோயம்புத்தூர் போக சொல்லி. மன உளைச்சல எங்க வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நானும் எங்க வீட்டுக்காரர் காங்கேய மேலத்துல இருக்கிறோம், வாடகை வீட்டில் இருக்கிறோம். எனக்கு எங்க அப்பா ஒரு இடத்த எழுதி வச்சுட்டு பத்திரத்தை தொலைச்சு விட்டாரு. என்கிட்ட நகை தான் இருந்தது. எங்க வீட்டுக்காருக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் வந்து சக்தி வேலை கேட்டேன். அவன் 4 லட்சம் கடனா வாங்கி கொடுக்குறோம்னா சரின்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னை வாங்க எக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு சொன்னான். நான் வந்து சரின்னு வந்தா அவன் வந்து எக்ரிமெண்ட் போடல. நான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த நகலை பார்த்து பத்திரம் பண்ணிட்டான். புரியுது? அதான் அப்புறம் பத்திரம் பண்ணி உடனே நான் படிச்சு பார்க்க கூட அந்த பத்திரத்தை கொடுக்கல. அநியாயமா என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு 2 லட்சத்தை கொடுத்துட்டு என்னை உடனே ஓடு துரத்திட்ட கோயம்புத்தூர் போக சொல்லி. அந்த மன உளைச்சல எங்க வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு இப்போ 4 லட்சம் செலவு பண்ணி அவர் படுத்த படிக்கையா கிடக்குறாரு. நான் ஸ்டேஷனுக்கு 4 நாளா அலைகிற கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை. நான் இதனால சாகிறதா பிழைக்கிறதா தெரியாம உட்கார்ந்து இருக்கிறேன். அதுக்கா அது 20 லட்சம் 70 லட்சம் 2 லட்சம். யாருங்க பத்திரம் இழுத்தரம் எனக்கு தெரியாதவங்க முன்பில்ல, அன்னைக்குதான் பார்த்தோம்னா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.